கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இயேசு சீடர்களிடம், உங்களில் எவன் தன்னை மற்றவர்களை விட சிறியவன் என்று நினைக்கிறானோ அவனே பெரியவன் என்றார். யோவான் இயேசுவிடம், நாங்கள் வருகிற வழியில் ஒருவன் உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தான். அவன் எங்களைப் போல உமக்கு சீடனாய் இராமல் பிசாசுகளை துரத்தினதினால் நாங்கள் அவனை தடுத்தோம் என்று கூறினான். இயேசு கூறினார், அவன் உங்களைப் போல சீடனாய் இல்லை என்றாலும் என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினதினால் பிசாசுகள் ஓடும் என்று அறிந்திருக்கிறான், விசுவாசித்தும் இருக்கிறான். அதனாலே தான் அவன் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறான் என்றார். அவன் நமக்கு விரோதி அல்ல, நமக்கும் பகைஞனாய் இருந்தால் என்னுடைய நாமத்தை அவன் உச்சரிக்க மாட்டானே. உங்களைப் போன்று அவனும் ஒரு ஊழியக்காரன்தான் என்றார். அவனும் ஒரு ஊழியனாய் இருக்கிறபடியால் நமக்கு விரோதி அல்ல, அவனும் நம்முடைய அருகில் இருப்பவன் போலத்தான். ஆகவே அப்படிப்பட்ட ஊழியர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்றார். இப்படித்தான் 2 பேர் ஊழியர் இருந்தார்கள். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போவார்கள். இவர் செய்கிற ஊழியம் அவருக்கு பிடிக்காது, அவர் செய்கிற ஊழியம் இவருக்கு பிடிக்காது. 2 பேருக்கும் அநேக நாட்களாக வாக்குவாதம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு வயதான ஊழியர்களிடம் ஒரு ஊழியர் போனார். அவரை பற்றி குறை கூறிக்கொண்டு போனார். மற்றொரு ஊழியர் இந்த வயதான ஊழியரிடம் வந்தார். இவரை பற்றி அவர் கூறிக்கொண்டு போனார். ஒரு நாள் அந்த வயதான ஊழியர் 2 ஊழியர்களையும் தம்முடைய இல்லத்திற்கு அழைத்தார். 2 பேரும் வந்தார்கள். அவர்கள் 2 பேரையும் உபசரித்துவிட்டு அந்த வயதான ஊழியர் இருவரிடமும் நிதானமாய் பேசினார். ஒரு ஊழியக்காரன் இயேசுவின் சீடனாய் இராமலே அவன் ஒரு பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி இருக்கிறான். இயேசுவே சீடர்களை பார்த்து, அவனை அதட்டாதிருங்கள், அவன் என் நாமத்தினாலே பிசாசை துரத்தினபடியால் நமக்கு விரோதி அல்ல என்று கூறினாரே. நீங்கள் 2 பேரும் ஊழியர்கள், இப்படியெல்லாம் சண்டை போடலாமா? போடக்கூடாது என்று சமாதானப்படுத்தி அனுப்பினார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிறர் செய்யும் நல்ல காரியங்களை நாம் தடுக்கக்கூடாது, முடிந்தால் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் பிறர் செய்கிற நல்ல காரியங்களை பார்த்து தடுக்காமல் உற்சாகமூட்ட உதவி புரிந்தருளும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.